ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விராட் மூவிஸில் மணிகண்டன் நடித்து வெளிவந்திருக்கிற குடும்பஸ்தன் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோட கதையில் வர ஃபேமிலியில் நவீன் மட்டும்தான் சம்பாதிக்கிறவர். அந்த ஃபேமிலியில் ஒய்ஃப் வெண்ணிலாவும் அவர் பேரண்ட்ஸும் இருக்காங்க. எப்படியோ வாழ்க்கையை தள்ளிட்டு போகிற சமயத்தில் ஒய்ஃப் ப்ரெக்னென்ட்னு சந்தோஷமான நியூஸ் வருது. அதுக்காக பிளான் பண்ணுற நேரத்தில் வேலை போயிடுது. பேங்க் பேலன்ஸ் இல்லாமல் கடனை வாங்கி வழக்கமான ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேலையில் இவரோட அக்கா புருஷன் இவரோட நிலைமையை எல்லார் முன்னாலையும் போட்டு உடைக்க விஷயம் இன்னும் சிக்கலாகுது. இவ்வளோ சிக்கலுக்கு மத்தியில் ஃபினான்ஷியலாகவும் எமோஷனலாகவும் நவீன் எப்படி வண்டியை ஓட்டுறது தான் இதோட மீதி கதையே. இந்த மாதிரி கதையை டென்ஷனாக கொண்டு போகாமல் முழுக்க ஃபன் மூமெண்ட்ஸாகவே இயக்குனர் கொடுத்துருக்கிறது பெரிய ப்ளஸ்ஸு. முக்கியமாக அது ஆர்கானிக்காக இருக்கிறது தான். அடுத்து ட்ரெண்டில் இருக்கிறதையும் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் சேர்த்துருக்காங்க. பெரும்பாலும் அவ்வளோவா டல் மூமெண்ட்ஸே கிடையாது. படத்தில் ஏதாவது நடந்துகிட்டே இருக்குது. இந்த பிரதர்ல ஈகோ மோதலை பொறுத்தவரை நாம் ரிலேட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. என்ன நமக்கு தான் அந்த ஆள் ஃபெயிலருன்னு கேட்கலிக்கிறது தாங்கலை. இந்த ஃபேமிலியில் நடக்கிற ஆர்குமெண்ட்ஸு பேச்சுங்க எல்லாமே யதார்த்தமாக நம்மளோட கனெக்ட் ஆகிற மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. லாஸ்ட் 30 நிமிஷம் செம்ம. பேரலாக நடக்கிற கிளைமேக்ஸ் போர்ஷனுங்க சென்டிமெண்ட்டு, ட்ராமா, காமெடின்னு நல்லாவே ஜென்ரேட் பண்ணுது. ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி அடிச்சுட்டு பண்ணுற காமெடி, அந்த வெங்காயத்தை எடுக்கிற இடம், ஃபோட்டோ ஷூட்டுன்னு நிறைய இடங்களை நீங்கள் ரசிக்க முடியும். அதே மாதிரி எமோஷனுக்கு பாத்ரூமில் தனியாக ஹீரோ பேசுகிறதும் பிறக்க போகிற குழந்தைகிட்ட பேசுகிறதும் டச்சிங்காக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் காமெடியெல்லாம் அடங்கி ட்ராமா அதிகமாகிற நேரத்தில் கொஞ்சம் லேக் இருக்கும். இதில் வேலை தேடுறது, பேக்கரி பிஸ்னஸ் எபிசோடுங்கன்னு இழுக்கும். இதனால் படத்தோட லென்த்தும் கொஞ்சம் அதிகமாகுது. ஹீரோவுக்கு எல்லா கஷ்டங்களும் அடுத்தடுத்து வரதும் சில இடங்களில் கேரக்டர்களும் கொஞ்சம் யதார்த்தத்துக்கு மீறி இருக்குது. எப்படி இருந்தாலும் டைரக்டர் அந்த நேட்டிவிட்டியை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அதுக்கான டைலாக்ஸு, பேச்சு வழக்கு, சரியான ஆர்டிஸ்ட் செலெக்ஷனு, லொக்கேஷன்னு அமைஞ்சிருக்கு. மணிகண்டன் எல்லா ஸ்டேஜ்லையுமே ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. இவருக்கு ஜோடியாக வர அறிமுகம் சான்வே மேக்னா நீட்டாக நேச்சுரலாக இருக்காங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இங்கே கட்டிக்கலாமான்னு கேட்குற இடம் ஸ்வீட்டு. சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டுங்களும் சரியான அவுட்புட்டை கொடுத்துருக்காங்க. கேட்கும்படியான சாங்ஸு, லிரிக்ஸு, நல்ல கலர் டோனோடு இருக்கிற சினிமோட்டோகிராஃபின்னு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. மொத்தத்தில் எந்த ஒரு வயசு வித்தியாசம் இல்லாமல் ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணக்கூடிய நல்ல ஒரு ஃபேமிலி படம். அங்கங்கே கொஞ்சம் டல் பாயிண்ட் இருந்தாலும் அதெல்லாம் ஓவராலாக பார்க்கும்போது மறைஞ்சு போகுது. ஸோ நீங்கள் யோசிக்காமல் ஃபேமிலியோட படத்துக்கு போகலாம். நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.